ஓம் சாய்ராம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஆவோசாய் பிஜிலி டீமிலிருந்து பாபாவினுடைய பக்தர்களிடையே அவருடைய லீலைகளை பற்றியும் அவருடைய அற்புதங்களை பற்றியும் அழகாக பேட்டி கண்டு அந்த அனுபவத்தினை அனைவரும் பார்க்கும்படி யூடியூப் சேனலில் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது பணிவான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் சேதுராமன். நான் சென்னை அம்பத்தூரில் வசிக்கிறேன். எனக்கும் பாபாவிற்கும் எப்படி ஒரு தொடர்பு ஏற்பட்டது, பாபா எனக்கும் என்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் எத்தகைய அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கிறார், அதை பற்றி தற்போது ஆவோசாய் பிஜிலி டீம் இந்த யூடியூப் சேனல் மூலம் உலகத்தில் உள்ள அனைத்து சாய் பக்தர்களுக்கும் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தற்பொழுது முதுகலை ஆசிரியராக தமிழ்நாட்டில் சென்னையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் முதலில் பணிபுரிந்த இடம் தேனி மாவட்டம். அங்கே 7 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து விட்டு 2008ஆம் ஆண்டு சென்னைக்கு வந்தேன். இங்கு ஒரு பள்ளியில் எனது பணியினை தொடர்ந்து மேற்கொண்டேன். அப்பொழுது 2010ஆம் ஆண்டு எனது உறவினர் ஒருவர் மூலமாக அது சாயினுடைய பக்தர் எனக்கு அறிமுகம் கிடைத்தது. 2010ஆம் ஆண்டு இங்கே அம்பத்தூர். தினந்தோறும் அந்த சாய் பக்தருக்கு வயது அப்பொழுது ஒரு 58-60 இருக்கும் அப்போதைக்கு. எனக்கு அப்போதைக்கு வயசு எனக்கு ஒரு 35 வயசு இருக்குது. ஸோ நாங்கள் இருவரும் ஒரு நண்பராக இருந்தோம். தினந்தோறும் ஈவினிங் வந்தோடனே ஸ்கூல் முடிச்சு நான் வந்த உடனே அவரோட நான் தினந்தோறும் வாக்கிங் போவேன். அப்போ தான் இந்த பைபாஸ் புழல் மதுரவாயில் பைபாஸ் அப்போ தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அந்த பக்கத்தில் ஒரு சின்ன பாபா கோயில், சின்ன சிலையை வச்சு, இப்போ நான் வச்சுருக்கிற இந்த சிலை மாதிரி ஒரு சிலையை வச்சு ஒரு பாபா ஒரு கோயில் கட்டியிருந்தாங்க. சுமார் ஒரு 2 வருடங்களாக கூட ஈவினிங் மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் அவரை நான் அண்ணாச்சின்னு கூப்பிடுவேன். அவரை பெரியவரை. அவர் பேர் மிஸ்டர் பழனிசாமி அண்ணாச்சி. அவருடைய வீட்டிலிருந்து அந்த பைபாஸ் சாலையிலே அந்த பாபா கோயிலுக்கு நாங்கள் நடந்து போயிட்டு வருவோம். அப்போ அவர் மட்டும் பாபாவை கும்பிட போவார், என்னை கூப்பிடுவார். எனக்கு அப்போதைக்கு ஒரு ஒரு அவரை தரிசிக்கன்னு அப்படி ஒரு எண்ணம் இல்லாமல் இருந்தது. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 2 வருடங்கள் ஓடிவிட்டன. கேட்பதற்கே ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா பாபாவை பற்றி எனக்கு அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. பட் அண்ணாச்சி தான் அவருடைய லீலைகளை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். நான் மும்பை போகும்போது சீரடி போனோம், ஒரு டெல்லி போகணும்னு சொல்லி சீரடி போய்ட்டு டெல்லி போனோம். அவருடைய ஒரே இது அன்னதானம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். அவருடைய பல கதைகளை சொன்னார். சச்சரியத்திலிருந்து சில கதைகளை சொன்னார். அது கேட்பதற்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதேமாதிரி சொல்லுவார், அற்புதங்கள் நிறுத்தக்கூடிய ஒரு சேது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த சமயத்தில் 2013ஆம் ஆண்டு முதலில் அந்த கோயிலுக்கு நான் அடியெடுத்து வைத்தேன். சுமார் 2 ஆண்டுகள் கழித்து 2013. அப்போ அம்பத்தூரில் சர்வீஸ் ரோடில் சத்குரு சங்கர குருதாஸ் சுவாமிகள் அப்படின்னு ஒரு பக்தர் ஒரு ஆலயம் எழுப்பியிருந்தார். இந்த சின்னதாக பாபா ஆலயம். அப்போதான் ஒரு 2 வருடங்கள் கழித்து நான் முதல்ல அந்த கோயிலில் நான் அடியெடுத்து வைக்கிறேன். எல்லாமே எங்கள் அண்ணாச்சி, அவர் பழனிசாமி அண்ணாச்சி சொல்கிறத வச்சு, அவர் சொன்னதை நான் கேட்டதை வச்சு எனக்குள்ள ஒரு சிறிய மாற்றம் உண்டாகி அவர்கிட்ட நான் போகிறேன். போயிட்டு அவர் அப்புறம் நான் சரிங்க சீரடி எப்படி போகணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, ட்ரெயினில் போகிறத பற்றி சொன்னார். சென்னையிலேருந்து பூனே வரை ட்ரெயினில் போயிட்டு பூனேலேருந்து நீங்கள் தனியாக போகிற மாதிரி தான் பஸ்ஸில் போயிடலாம், சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அப்படிங்கிறத சொன்னாப்புல. சரின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் டைம் 2014 சீரடி போகிறேன். எப்படி போகிறேன்னா, வீட்டிலேருந்து கிளம்பி நான் என்னுடைய ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலை முடிச்சுட்டு ஈவினிங் டயத்தில் நான் ட்ரெயின் இந்த 6 மணிக்கு மேலே போகிற ட்ரெயினை புக் பண்ணியிருந்தேன், பூனே போய் சீரடி போகிற மாதிரி. அன்றைக்கி அந்த ட்ரெயின் ஒரு 3 மணி நேரம் லேட்டாக வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போகிறேன் நான்.
இருந்தாலும் போயிட்டு எனக்கு ஆன்லைன்லேயே வந்து அப்போயே வந்து 2014 ஆன்லைன் புக்கிங் இருந்துச்சு. அப்போயே எனக்கு வந்து தரிசனத்துக்கு ஆரத்திக்கு ஈவினிங் ஆரத்தி வந்து புக் பண்ணி கொடுத்துருந்தாரு. பட் எல்லாமே லேட்டாக போய் நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து போகிறது வந்து லேட் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம்னா, நான் செல்ஃபோன் ஒரு கடையில் வைக்கிறேன், என்னுடைய பேக் ஒரு கடையில் வைக்கிறேன், என் செப்பல் ஒரு கடையில் வைக்கிறேன். அதாவது அந்த பாபாவுடைய பிராகாரத்தையே வந்து ஒரு சுற்றி வந்துட்டேன். இப்போ நம்ம எப்போவுமே இந்த கோயிலுக்கு போனாலும் பிரகாரம் சுற்றி வருவோம். அதே மாதிரி என்ன ஆகி போச்சு, அந்த பிரகாரம் சுற்றி வந்துட்டு நான் போகிறேன். போகும்போது எனக்கு அந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் விஐபி டிக்கெட் இருந்துச்சு. அவங்க எல்லாருமே உட்காந்துட்டாங்க. ஏன்னா லேட்டாக போகிறேன், நான் வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் லேட்டாக போகிறேன். ஈவினிங் ஆரத்தியில் சாரி நைட் ஆரத்தி, சேஜ் ஆரத்திக்கு. அப்புறமேல் தனியாக வந்து என்னை மட்டும் உள்ளே அனுப்பிவிட்டாங்க. முதல்ல பாபாவை போய் அங்கே பார்க்குறேன். பார்த்துட்டு மறுநாள் காலையில் காக்கடா ஆரத்தி. காக்கடா ஆரத்தி வரப்போது நான் வந்து போயிட்டு ஒரு ரூம் வந்து பக்கத்துலேயே நான் எடுத்துகிட்டு தங்குறேன். அவங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு மொழி தெரியாது, ஹிந்தி தெரியாது. நான் வந்து மொழியில் வந்து சொல்லி காக்கடா ஆரத்தி பையா வேக்கப் மீ நான் வந்து அவருக்கு தெரிகிற மாதிரி ஒன்று வந்து சொல்லி விட்றேன் நான். அப்புறம் வந்து அவருக்கு புரிகிற பாஷையில் நான் சொன்னேன். சரின்னு சொல்லி என்னை வந்து, ஏன்னா அப்போல்லாம் வந்து 4:30 மணிக்கு ஆரத்தி வந்து ஸ்டார்ட் ஆகிரும். அப்போ என்னை 3 மணிக்கு எழுப்பி விட்றாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், போய் உட்காந்து காக்கடா ஆரத்தி பார்க்குறேன், அவருடைய தரிசனத்தை வாங்குகிறேன். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அவருடைய தரிசனம் வாங்கினது. அப்போ பாபாக்கிட்ட வந்து நான் ஒரு சில கோரிக்கைகளை வைக்கிறேன். 2015ஆம் ஆண்டு எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சிச்சு எனக்கு வந்து 2015. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் வந்து 2015 வந்து எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒரு 40 பேர் நான் என்ன பண்ணுறேன், சீரடிக்கு கூப்பிட்டு வரேன், வாங்க பாபா வந்து அற்புதம் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து நான் 40 பேர் நாகர்சோல் ட்ரெயினில் இருந்து எல்லாத்தையும் புக் பண்ணி கூப்பிட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த கோயிலெல்லாம் வந்து காமிச்சு கூப்பிட்டு வந்தேன். நான் ஒரு 7 நாள் ப்ரோக்ராம். அடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியைக்கு வந்து திருமணம் ஆகாமல் இருந்துச்சு. நெருக்கி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 35 வயசு ஆகிருக்கும். நான் சீரடி வந்து கூப்பிட்டு போகிறேன் நான் அவங்கள. அப்போ அவங்களுக்கு வந்து போயிட்டு வந்தேன். அப்போ வரும்போது அவங்க வந்து நான் ஒரு 7-8 பேர் மொத்தமாக வந்தாங்க. பாபாக்கிட்ட வந்து கோரிக்கை வைக்க சொன்னேன், மட்டை தேங்காய் வச்சு பிரார்த்தனை பண்ண சொன்னேன், பண்ணாங்க. சீரடி போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு 3 மாதத்துலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தா அதே மாதிரி தான் எனக்கு வந்து. அதே மாதிரி 2016 வந்து நான் பிஜி அசிஸ்டண்ட் ஆகுறேன். ஆனால் ப்ரொமோஷன் வந்து 2017 எனக்கு கொடுத்தாங்க எனக்கு வந்து. அது வந்து பாபாவனுடைய அவருடைய ஒரு பெரிய ஒரு கருணை தான் அது வந்து. ஏன்னா பல அதிசயங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதேமாதிரி பாபாக்கிட்ட வந்து நான் அப்படி நிழல் உருவத்தை வந்து துவாரமையில் வந்து பார்த்துருக்கேன், நிழல் உருவத்தை. அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா எங்களுடைய டிஓஎஸ் ஆஃபீஸ்லேயும் டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து நண்பர்கள் வந்து ஒரு 2-3 தடவை நான் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். அப்போ வரும் அவங்களோட போகும்போது தான் இந்த துவாரமையில் வந்து அந்த அற்புதம் நிகழ்வு. அவருடைய வெள்ளை உருவம் வந்து அந்த துவாரமையில் வந்து விழுகுது. அதை பார்க்க போதெல்லாம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். பாபாவை வந்து நான் சமாதியில் போய் பார்த்தாலே என்ன வந்துடும், இன்றைக்கி வந்து ஒரு கண்ணுலேருந்து தாரதாரையாக வந்து கண்ணீர் வரும். இது ஏன்னு தெரியல. எங்கள் குரு என்ன சொன்னார், அப்போ அண்ணாச்சி வந்து சரி அவர் வந்து எதுவும் எதிர்பார்க்குறாரு, பாபா அவங்ககிட்ட வந்து பணம் பொருள் எதிர்பார்க்கல, அது உண்மையான பக்தியை எதிர்பார்க்குறாரு, அதை நீ கொடுத்துட்டா போதும், உன்னையே எங்கேயோ கொண்டு போய்வார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னோம்னா, நாம் வந்து அவர்கிட்ட உண்மையாக இருக்கணும். அதேமாதிரி பொறுமை, நம்பிக்கை. அப்படி இருக்க போய் தான் இப்போ பேட்டி கண்டுகிட்டு இருக்க இந்த வீடு வந்து நான் 2019 கட்டினேன். இந்த வீட்டுக்கு பேர் ஸ்ரீ சாய் பேலஸ்ன்னு பேர். அம்பத்தூரில் ஸ்ரீ சாய் பேலஸ். சீரடியிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்தேன். சீரடி விபூதி, என்னுடைய குலதெய்வம் கோயில் வீரியாரி பெருமாள் சாமி எங்களுடைய கிராமத்தில் இருக்குது, அங்கேருந்து மண் எடுத்து வந்து இந்த வீடை கட்டியிருக்கேன். இதெல்லாம் அவருடைய ஒரு பெரிய வந்து ஒரு அற்புதம். அடுத்ததாக வந்து தேனி மாவட்டத்தில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஏஎச்எம்ஆர் இருக்க ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அவர் பொண்ணு கல்யாணம் ஆகி அவர் பொண்ணுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது கிராமத்தில் வந்து எதை பேசுனாங்கன்னு சொல்லி சொன்னார். அவர்கிட்ட நான் பாபா பற்றி சொன்னேன். சரிங்க சேது, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ நீங்கள் போயிட்டு வரும்போது எனக்கு அந்த மட்டை தேங்காய் வச்சு கொண்டு வாங்க அப்படிங்கிறத சொன்னார். நான் அது மட்டை தேங்காய் வச்சோம்னா அவருடைய கோரிக்கைகள்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன்.
அவரும் அதை கேட்டுட்டு அவங்க ஒய்ஃபும் சரி அவங்களும் வந்து டீச்சராக இருக்காங்க. அவங்கள வந்து அந்த மட்டை தேங்காய் வச்சு கொண்டு வர சொன்னாங்க. கொண்டு போய் அவர் வீட்டில் கொடுத்து நீங்கள் கட்டி வைங்க, நீங்கள் வந்து கதவுல கட்டி வைங்க, உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும், கண்டிப்பாக கேட்டது கண்டிப்பாக பாபா கொடுப்பாருன்னு சொன்னேன். அடுத்து எனக்கு வந்து ஒரு 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 25 டேஸில் வந்து அவங்க வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுனாங்க. அவங்க வந்து பாப்பாவுக்கு வந்து குழந்தை நின்றுடுச்சு, ரொம்ப சந்தோஷம், என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க வந்து எனக்கு மேலே பயங்கர டவுட்டியாக இருக்காங்க. பட் அவங்க சீரடி இது வரைக்கும் வந்ததில்லை. என்னை கூட்டு போக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பாபா கூட்டு போது கண்டிப்பாக வந்து நான் வந்து இது பண்ணுவேன். அதே மாதிரி 2021 அதேமாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸை திரும்ப ஒரு 45 பேரை அதேமாரி வந்து கூட்டு போயிட்டு வந்தேன் சீரடிக்கு. அதில் அன்றைக்கி வராதவங்க எல்லாம் ஏற்கனவே வராதவங்க எல்லாம் வந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய வந்து ஒரு ஆச்சரியத்தை வந்து பாபா கொடுத்தாரு. அதேமாதிரி நம்ம சீரடியில் வந்து அருணகிரி சாய் இருக்காப்புல, அவன் நண்பர் அங்கே வந்து கைடாக இருக்காப்புல. எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுறாப்புல. இப்போ நான் இங்கேருந்து வந்து ஃபோன் பண்ணி சொன்னோம்னா அவரும் பண்ணுவாப்புல. இப்போ அவரும் நானும் வந்து பாபாவை வந்து பார்க்கும்போது ஒரு நாள் பாபா கிட்ட வந்து என்னுடைய கோரிக்கை சம்மந்தமாக அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்தேன். பாபா, இனிமேல் நான் வந்து ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன். ஏன்னா நம்ம சச்சரித்தில் வந்து கோல்கர் அப்படி தான் வந்து ஒரு இது சொல்லுவாப்புல, நான் ஸ்வீட் சாப்பிடாம வந்து நான் வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணி வந்து எனக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடச்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு கற்கண்டு விநியோகிச்சு அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லுவாப்புல. இது பாபா இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம். அதில் அவர் ஜெயிச்சு வந்துடுவாப்புல. பாபா அவர்கிட்ட சொல்லுவாப்புல, நல்லா வந்து அவருக்கு இனிப்பு கொடுத்து நல்லா ஒரு தேநீர் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாபா வந்து அவர் நண்பர்கிட்ட சொல்லி அவருக்கு கோல்கருக்கு கொடுக்க சொல்லுவாப்புல. அது மாதிரி வந்து நம்மளுக்கு ஏன்னா எல்லாமே அவர் லீலைகளை படித்து தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஒன்று ஒன்றா அவர்கிட்ட வந்து கோரிக்கையை கொடுக்குறோம். அப்படி அவர் வந்து சொல்லும்போது நான் வந்து என்னுடைய ஒரு கோரிக்கையை வச்சு, பாபா இனிமேல் நான் வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், என்னுடைய கோரிக்கைகளை வந்து நல்லபடியாக நிறைவேற்றி கொடுங்க பாபா, நான் வந்து ஸ்வீட் சாப்பிட்றேன், அது வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு நானும் அருணகிரி சாயும் பாபாவை கும்பிட்டு வெளியே வரோம். ஆரத்தி முடிச்சுட்டு வெளியே வரோம். அப்போ வரும்போது நல்லா நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வேப்ப மரம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்தோடனே பார்த்தோம்னா பிரசாதம் கொடுத்தாங்க, நெய்வேத்திய பிரசாதம். சரி, என்ன நெய்வேத்திய பிரசாதம் கொடுக்குறான்னு சொல்லி நம்ம கையை நீட்டினோம்னா எப்போயுமே நெய்வேத்திய பிரசாதம் எவ்வளோ கொடுத்தாலும் கொஞ்சம் கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுப்பாங்க. அப்பையும் பார்த்தா வந்து என்ன செய்யாங்க, என் கையை 2 நீட்ட சொன்னாங்க. இதேமாதிரி எடுத்து இந்த கை நிறைய வைக்கிறாங்க. கேசரி, ஸ்வீட் கேசரி. பெரிய ஆச்சரியம், அப்படியே கையெல்லாம் புல்லரிச்சிருச்சு. ஆனந்த கண்ணீர். அருணகிரி சாய் இப்போதே நான் அவர்கிட்ட நடந்ததுக்கு முறை சொல்லிகிட்டு இருந்தேன், சாய் நான் ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன் பாபா கிட்ட, அந்த கோரிக்கை நிறைவேற்றுங்க பாபா, அப்போதே வந்து நான் வந்து ஸ்வீட் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்க சாய், கண்டிப்பாக நிறைவேற்றுவார், உங்கள் கோரிக்கையை வந்து நல்லபடியாக நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொன்னார் அருணகிரி சாய். அப்புறம் வந்தோடனே கேட்டேன், சாய் உங்களுடைய கோரிக்கையை வந்து பாபா வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார், இதே வந்து இதை நீங்கள் சாப்பிடுங்க, அவருடைய பிரசாதத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப ஒரு ஆனந்த கண்ணீராக ரொம்ப ஒரு ஆனந்தமாக போயிடுச்சு. அப்படியே ஃபுல்லாக வந்து அந்த கேசரியை ஃபுல்லாக எடுத்துட்டேன். நான் எடுத்து ஃபுல்லாக சாப்பிட்டேன். அதாவது 2 கை நிறைய அள்ளி கொடுத்தாங்க. அப்படி அற்புதத்தை என்ன நான் சொல்கிறது. அது 2017, நான் இந்த வீட்டுக்கு 2019 வந்தேன். 2017 இன்னொரு வீட்டில் வந்து நான் வந்து குடியிருந்தேன். அப்போ அந்த வீட்டில் இருக்கும்போது தானே புயல் வந்துச்சு. தானே புயல் வந்தப்போ வந்து நான் அப்போ வந்து அது பெரிய கார்த்திகை திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்தேன், ஃபேமிலியோடு போனேன். வரும்போது தானே புயலில் சென்னை நகரமே வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டுச்சு. கரண்ட் இல்லை, ரொம்ப மோசமான நிலைமைங்க ஆயிடுச்சு அப்போலாம் வந்து. அப்போ நான் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தோம்னா நான் பாபாவுக்கு வந்து விளக்கேற்றி வைப்பேன். நான் வந்து இந்த விளக்கு அதேமாதிரி மண் விளக்கெல்லாம் வந்து ஏற்றி வைப்பாங்க. ஃபுல்லாக அந்த ஜன்னல் வழியாக வந்து தண்ணி இது பட்டுருச்சு. இப்போ எண்ணெய் வாங்கலான்னு பார்த்தேன், இல்லை. சரி பாபாவுக்கு விளக்கேற்றணும்னு சொல்லி அது அந்த அந்த இதில் வந்து விளக்கில் தண்ணியாக இருந்துருச்சு. விளக்கேற்றினேன். என்ன ஒரு ஆச்சரியம், விளக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது ஏற்கனவே இறந்த எண்ணெய் வந்து ட்ரை ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து அதில் அந்த மழை துளி பட்டு என்னவாகுது, அந்த எண்ணெயில் வந்து சரி நம்மளும், ஏன்னா பாபா வந்து சச்சரியத்தில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு, இப்படி வந்து கடைக்காரங்க வந்து சீரடியில் வந்து எண்ணெய் தராமல் இருக்கும்போது இவர் வந்து தண்ணியை ஊற்றி அதிலிருந்து வந்து எரிய விட்டார்னு சொல்லியிருக்காங்க. சரி நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பண்ணேன் நான். அது எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு.
இது நான் ஏதோ வந்து நம்ம ஆவோசாய் யூடியூப் சேனலுக்காண்டி ஆவோசாய் பிஜிலி டீம் சொல்கிறதுக்காண்டி நான் சொல்லலை. இது நடந்ததெல்லாம் உண்மை. எல்லாமே பாபாவும் கேட்டுக்கிட்டே இருக்கார். அதேமாதிரி ஸ்தவன மஞ்சரி, நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்தவன மஞ்சரி புக்கு வந்து ஒரு சின்ன கையெழுக்கு புக்கு மாதிரி போட்டு நான் வந்து எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன், சீரியலில் கொடுத்துட்டு வந்தேன். அதே நான் பார்க்குறவங்களாம் கொடுப்பேன். அது படித்து பார்த்துட்டு எல்லா பேருமே வந்து எல்லாமே நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ கூட வந்து ஜாயின்ட் டைரக்டர் அவர் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சுருந்தாங்க ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. அதேமாரி நானும் போயிட்டு வந்து அவங்களும் சீரடி வரணும்னு சொன்னாங்க. சீரடிக்கு வந்து எல்லாமே வந்து நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்களும் போய் அழகாக வந்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க. இப்படி எண்ணற்ற வந்து பல அற்புதங்களும் நிகழ்த்தியிருக்கார் பாபா. அப்புறம் எனது மாணவர்களை வந்து நான் வந்து சீரடி கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, நான் வந்து பிஜி காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய +1 +2ல் வந்து பப்ளிக் எக்ஸாமு. இப்போ இந்த வருஷத்துலேருந்து +1 பப்ளிக் எக்ஸாம் இல்லை. ஸோ யார் யார் வந்து காமர்ஸ்லேயும் அக்கௌண்ட்ஸ்லேயும் வந்து சென்டம் எடுக்கிறாங்களோ பப்ளிக் எக்ஸாமில், அந்த மாணவர்களை கடந்த 3 வருஷமாக வந்து நான் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். ஏன் சார் இத்தனை வருஷம் கூடுவோம் இப்போ கூப்பிட்டு போகிறீங்க? ஏன்னா நான் வந்து இப்போ சேர்ந்து வந்து 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் வந்து அப்போல்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து 99 வரும், காமர்ஸில் 98 வரும் பப்ளிக் எக்ஸாமில். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாட் உண்டாச்சு எனக்கு. சரி 100 மார்க் எடுங்க தம்பி, சீரடி கூப்பிட்டு போயிட்டு வரேன். அது எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம போகும்போது ட்ரெயினில் போயிடலாம், வரும்போது ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். ஆனால் ஃபஸ்ட் டைமே வந்து நான் போக வர்றதுக்கு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டேன். அது சொன்னதுக்கப்புறம் மாணவர்களிடையே வந்து ஒரு நல்ல ஒரு இது இருந்துச்சு, அவங்களுக்கு படிக்கணும், அவங்கள வரணும். ஏன் நான்லாம் ஃப்ளைட்டு ஏறும்போதெல்லாம் இப்போ எனக்கு வயசு 49 ரன்னிங்கில் நடக்குது. நான்லாம் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ஏறும்போது எனக்கு வயசு 31, 32 வயசு தான் எனக்கு வந்து. இப்போ அந்த பசங்க நான் கூப்பிட்டு போகும்போது 17 வயசுலேயே கூப்பிட்டு போகும்போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இது வரைக்கும் கடந்த 3 வருஷமாக வந்து பசங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். அக்கௌண்ட்ஸில் வந்து சென்டம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, காமர்ஸ்லேயும் சென்டம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இப்போ வரைக்கும் 4 பசங்களை வந்து நான் வந்து கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்கேன். இந்த வருஷம் வந்து நான் வந்து +2 பசங்க வந்து என்னுடைய குரூப்பில் 50 பேர் இருக்காங்க, காமர்ஸ் குரூப்பில். 50 பேருமே வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா எப்படின்னா வருஷம் வந்து ஒருத்தன் 2 பேர் வந்து பாஸ் பண்ணாமல் போயிடுவாங்க. இதை வந்து நான் கடந்த 2 வருஷமும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாருமே பாஸ் பண்ணுங்கள், நம்ம ட்ரெயின்லேயே சீரடி போயிட்டு பாபா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் நடக்க நம்பிக்கை இருக்குது. இப்போயும் நான் இந்த ஏப்ரல் 2-3 நாள் போயிட்டு வந்தேன், சீரடி போயிட்டு வந்தேன். அப்போயும் பாபா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். என் மாணவர்களும் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எல்லாருமே வந்து ஹெச்எம்ஸ்டம் டீச்சர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் சீரடி போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு, பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறதுக்கு. எல்லாம் பாபாவினுடைய கருணை தான். மோர் தென் வந்து சில நேரம் வந்து என்கிட்ட வந்து பாபா இந்துவா முஸ்லீமா அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க. பட் நான் வந்து நம்ம சச்சரித்தில் சரி, எனக்கு அண்ணாச்சி எல்லாம் சொன்னபோது சரி, எதுவாக இருந்தாலும் என்னப்பா, நம்மளுக்கு வந்து அவர் வந்து கலியுக கடவுள். அவருக்கு நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து தரக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் நாம் அவர்கிட்ட வந்து பொறுமையாக இருக்கணும், நம்பிக்கை வச்சுருக்கணும். இப்போ வரைக்கும் நான் யாராருக்கு என்னென்ன கேட்டுக்கிட்டு இருக்கணும் எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாமே யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே வந்து இது நடக்கலை, பாபாக்கிட்ட முறையிட்டு நடக்கலை அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது. எல்லாமே வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு, இனி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பட் இந்துவா முஸ்லீமாக கேட்கும்போது என்கிட்டையும் கேட்கும்போது அதையும் சொல்லுவேன் நான். அதாவது அவர் வந்து இந்துன்னு நினச்சா இந்து, முஸ்லீம் நினச்சா முஸ்லீம். இருந்தாலும் வந்து அவர் வந்து அந்த துணிங்கிற நெருப்பு வழக்கத்தை கொண்டு இருக்கார் அவர். அதனால் வந்து எல்லோரும் இந்துவாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எதுவும் அவருடைய பிறப்பை பற்றி யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து அண்ணாச்சி, என்னை குருஜி எல்லாமே சொன்னது வந்து அதுதான். ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, வந்து பாபா கிட்ட வந்து சீரடிக்கு போகிறவங்க வந்து சமாதிக்கு மட்டும் போயிட்டு வரான், பாபாவுடைய கோயிலுக்கு மட்டும், துவாரமைக்கு வந்து அதிகமாக போகிறதில்ல. ஸோ நான் பார்க்குறவன்ட்ட சொல்கிறது, கோயில் அப்படிங்கிறது பாபாவுடைய சமாதி இருக்கிற இடம். நீங்கள் துவாரமைதே வந்து ரொம்ப நல்லது, அங்கே போய் நீங்கள் தியானம் வைங்க, அங்கே போய் நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து உங்களுடைய கோரிக்கையை வைங்க, எல்லாம் நல்லபடியாக நடத்தி தருவார் அப்படிங்கிறத நான் எல்லா பக்தர்களும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நான் மட்டும் இல்லை, நான் வந்து இப்போ டெய்லி வந்து ஒரு குறைஞ்சதோ 100க்கும் மேற்பட்ட அஃபிஷியல்ஸுக்கு, நம்ம எங்கள் டைரக்டருக்கு, ஜாயின்ட் டைரக்டருக்கு, டிஓ, சிஓ,
என்னுடைய நண்பர்களுக்கு, கொலீக்ஸுக்கு, டீச்சர்ஸுக்கு எல்லாத்துக்குமே 100க்கும் மேற்பட்டவங்களுக்கு டெய்லி வந்து பாபாவினுடைய காக்கடா ஆரத்தி அந்த ஃபோட்டோவை வந்து காக்கடா ஆரத்தி முடிஞ்சோடனே வரக்கூடிய அந்த காலையில் ஆரத்தி முடிஞ்சோடனே அந்த ஃபோட்டோவை வந்து இந்த சாய் தர்பார் குரூப்பில் போடுவாங்க. அருணகிரி சாய் அனுப்புவார். அதேமாரி வந்து அதை வந்து ஃபோட்டோவை வந்து எடுத்து எல்லாத்துக்குமே வந்து டெய்லி அதை அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதையும் ஸ்டேட்டஸாக வச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு பழக்கமாக பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் வந்து. அவர் இப்போ என் பொண்ணு இப்போ வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பாபாவினுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான். இது வந்து அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து. அதேமாரி வந்து இப்போ நான் மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்தில் என் மனைவி, என் பொண்ணு எல்லாருமே வந்து ஒரு மிகுந்த ஷிரடி சாய்பாபாவின் பெரிய பக்தையாகவே மாறிட்டாங்க. எல்லாருமே வந்து பாபாவுடைய அற்புதங்களை வந்து எல்லாத்துக்குமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. அதை வந்து நான் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேறு. அதையும் ரொம்ப சந்தோஷம். ஓம் சாய்ராம்.